கடந்த 2020வது வருஷத்துல ஜூலை 30ஆம் தேதி நாசா பெர்சிவியரன்ஸ் என்ற ரோவர் ஒன்றை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புனாங்க. இந்த ரோவர் தன்னுடைய சோஜனர் வாய்ப்பு ஸ்பிரிட் மற்றும் கியூரியாசிட்டி என்ஜினியூட்டி என்ற சிறிய ஹெலிகாப்டரையும் கொண்டுட்டு போச்சு. இந்த ரோவர் பூமியிலிருந்து 48 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி செவ்வாய் கிரகத்துல போயிட்டு தரை இறங்குச்சு. நாசா இந்த ரோவரை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தின் சூழல்கள் மற்றும் நுண்ணுயிர்களின் முந்தைய ஆதாரங்கள், செவ்வாய் கிரகத்தின் பாறைகள், காற்று போன்றவற்றை ஆராய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அனுப்புனாங்க. இதன் மூலம் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு உண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவங்க இந்த வேலையை பண்ணாங்க. செவ்வாயில வெற்றிகரமா தரையிறங்கிய பெர்சிவியரன்ஸ் தனது பணிகளை செய்ய தொடங்குச்சு. அதன்படி தனது ஆய்வுல செவ்வாய் கிரகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 24 மண் மாதிரிகளை சேகரித்து தன்னிடம் உள்ள டைட்டானியம் குழாய்களில் சேமிச்சு வச்சதோடு மட்டுமல்லாம, இப்ப பாருங்க, செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய காத்தையும் குழாய்களில் அடைச்சி பூமிக்கு எடுத்துட்டு வர இருக்குது பெர்சிவியரன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெர்சிவியரன்ஸின் ரோவர் தனது ஆராய்ச்சியில செவ்வாயின் வடக்கு பகுதியில் உள்ள சிர்டிஸ் நாற்கரத்தில் உள்ள ஜெஸ்ட்ரோ கிரேட்டா என்ற பள்ளமானது தண்ணீர் இல்லாமல் இப்ப வறண்டு இருக்குது அப்படின்றதையும் காட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு பெரிய பள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல இங்கு ஆறுகள் ஓடி இருக்கு, மேலும் அந்த இடத்துல ஏரி இருந்ததற்கான அடையாளம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க. இதன் ஆராய்ச்சியின் அடிப்படையில தான் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இதன் விளைவா இன்னைக்கும் இங்குள்ள மண்ணுல வண்டல் மண் அதிகமா இருக்கிறதா நாசா உள்ளிட்ட சில ஆய்வுக்கூடங்களில் உள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதற்கு ஆதாரமா பழங்கால வாழ்வின் நுண்ணிய படிமங்கள் இன்னைக்கும் அந்த இடத்துல காணப்படுது. அதை தேடுவதே பெர்சியூடுடைய அதோட ரோவரின் தலையாய பணியாகவும் பார்க்கப்படுது. இருந்தாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் உயிரை நுண்ணிய வடிவத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு, உயிரினம் வாழ்க்கையின் ஆதாரம் அங்க இல்லை அப்படின்ட்டு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் அதன் மெல்லிய வளிமண்டலம், வேறுபட்ட கனிம கலவை மற்றும் அதிக அளவு மேற்பரப்பு கதிர்வீச்சு காரணமா உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு சிலர் இப்படி சொல்றாங்க, ஒரு சிலர் அப்படி சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கிரகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் என்றதால ஒரு சிலது யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டது, ஒரு சிலது நம்பப்படுது. இப்போ இந்த பெர்சிவியரன்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வராங்களாம். ஸோ இன்னும் பல ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்